இசையரசி ஜானகி அவர்களை பற்றி இதுவரை பலரும் அறியாத ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க இசைத்துறையில் ஜொலித்து கொண்டிருப்பவர். இந்திய அளவில் இசைத்துறையில் புகழ்பெற்ற பாடகியாக திகழ்ந்தவர். சொல்ல போனால் இவருடைய இசைக்கு மயங்காத உயிரே இல்லை என்று சொல்லலாம். இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் ஆயிரக்கணக்கான சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார். அவர்தான் எஸ் ஜானகி. பல காதலுக்கு தன் பாடல் மூலம் உயிர் கொடுத்தவர் பாடகி எஸ் ஜானகி. இதுவரை சுமார் 48,000 பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி 4 தேசிய விருதுகள், 33 மாநில அரசு விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இதுவரை 500 இசை கச்சேரிகளில் பாடல்களை பாடியிருக்காங்க. பின்பு குரலில் தடுமாற்றம் வந்தவுடன் இவங்களே இசைத்துறையில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று விலகிட்டாங்க. இந்த நிலையில் இவங்க இசைத்துறைக்கு வந்ததற்கான காரணம் குறித்த தகவலை பற்றி பார்க்கலாம். இசையரசி எஸ் ஜானகி ஆந்திராவின் குண்டூர் மாவட்டம் பல்லப்பட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி, சத்தியவதி ஆகியோருக்கு மகளாக 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்தவர். ஜானகிக்கு படிப்பில் பெரிய அளவில் விருப்பமில்லை. இதனால் இவர் தன்னுடைய தந்தையிடம் அடியும் திட்டம் வாங்கி கொண்டிருந்தாங்க. அதோடு இவங்களுடைய அப்பாவிற்கும் ஜானகியை நினைத்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார். படிப்பில் விருப்பமில்லாமல் இருந்தாலும் ஜானகிக்கு இசையில் அதிக ஆர்வம் இருந்தது. இவருடைய இசை ஞானம் தான் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. 3 வயதிலேயே கேள்வி ஞானத்துடன் கடினமான பாடல்களை எல்லாம் ஜானகி பாடி அசத்தினாங்க. இவருடைய ஆர்வத்தை பார்த்து 8வது வயதில் நாதஸ்வர வித்வானிடம் அவருடைய தந்தை அனுப்பி வைத்தார். நீ சங்கீதம் கத்துக்கொண்டது போதும், நீயே சங்கீதம் தான், இனி உனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று இவருடைய குருநாதர் இவரை வாழ்த்தி இருந்தாராம். பின் எஸ் ஜானகி அம்மாவின் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கு. அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஜானகி அம்மா. படிப்படியாக சினிமா பாடல் பாடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் ஜானகி அம்மா பாடினாங்க. அதனைத் தொடர்ந்து அவங்களுடைய குரலில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருந்தாங்க. மேலும் இவங்களுடைய இளம் வயதிலேயே கடினமான பாடல்களை எல்லாம் பாடி அசத்தியிருந்தாங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா. இளையராஜாவின் இசையில் அதிகமான பாடல்களை பாடியுள்ளதால ஜானகி அம்மாவை இளையராஜா தான் அறிமுகப்படுத்தினார் என்று பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எஸ் ஜானகி அம்மாவை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தியவர் தஞ்சை மாவட்டம் வேதாந்தபுரத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளர் ரங்கசாமி பார்த்தசாரதி என்ற ஆர் பார்த்தசாரதி தான். டி.எஸ். பாலையா தயாரிப்பில் 1957ஆம் ஆண்டு வெளியான மகதல நாட்டு மேரி படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாசனுடன் இணைந்து எஸ் ஜானகி அம்மா பாடினாங்க. எஸ் ஜானகி அம்மாவுக்கு முதல் டூயட் பாடலும் இதுதான். கண்ணுக்கு நேரே மின்னிடும் தாரை தன் உருமாறி வந்து தேன்மாறி பெய்யுதே, இந்த பாடல் மூலமே தமிழ் திரை உலகில் எஸ் ஜானகி அம்மா நுழைஞ்சாங்க. ஜானகி அம்மா 1959இல் வி. ராம் பிரசாத் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவர் தன் மனைவியின் இசை வாழ்க்கையை ஊக்குவித்தார். மேலும் ஜானகி அம்மாவுடைய பெரும்பாலான பாடல் பதிவுகளின் போதும் அவருடைய கணவர் உடன் செல்வாராம். மாரடைப்பு காரணமாக 1997இல் இறந்துட்டாரு. இவர்களுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்ல வசிச்சுட்டு வராரு. அவரது மனைவி உமா முரளி கிருஷ்ணா சென்னையில் உள்ள ஒரு பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞரா இருக்காங்க. இவர்களுக்கு வர்ஷா மற்றும் அப்சரா என்ற 2 மகள்கள் இருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா இசைஞானத்திற்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. பல்வேறு மாநிலங்களில் 30க்கும் அதிகமான விருதுகளையும் வென்றிருக்காங்க. புகழ் உச்சியில் இருந்தபோது மத்திய அரசின் பத்ம விருதுகள் அவருக்கு கிடைக்கல. எனவே 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்த பத்ம பூஷன் விருதை பெற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. தென்னிந்திய கலைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை தைரியமாக பேசினாங்க எஸ் ஜானகி அம்மா. 1992ஆம் ஆண்டு தேவர் மகன் படத்தில் பாடிய இஞ்சி இடுப்பழகா பாடலுக்கு அறிவிக்கப்பட்ட தேசிய விருதை பெற டெல்லி சென்றிருந்த சமயம் அது. ஜானகி அம்மாவை பேட்டி எடுத்த செய்தியாளர்களிடம் இதே ஆண்டில் ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை பாடலை பாடகி மின்மினி மிக திறமையா பாடியிருந்தாங்க. எனக்கு கிடைத்த தேசிய விருது அந்த பொண்ணுக்கு கிடைத்திருந்தா மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என சொல்லி நெகிழ வைத்தவர். அந்த அளவுக்கு திறமையான கலைஞர்களை ஊக்குவிப்பதிலும் முன்னோடியாக இருந்தவங்க ஜானகி அம்மா. திறமை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் மட்டும் பாடி புகழையும் பணத்தையும் சம்பாதித்துக் கொண்டே இருப்பது நியாயம் இல்லை. வருங்கால
சந்ததியினருக்கும் வழிவிட வேண்டும். அடுத்தவர்கள் யாரும் என்னை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறை சொல்லும் முன் என் வருங்கால தலைமுறைகளுக்கு புகழ் பெற வேண்டும் என நான் அமைதியாக இசைத்துறையில் இருந்து ஓய்வு பெற்று கொண்டேன் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தன்னுடைய 86வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க எஸ் ஜானகி அம்மா என்பது குறிப்பிடத்தக்கது.